ஆட்டிசம். இந்த ஆட்டிசம் அப்படின்ற இந்த சொல்லே பொதுவாக நம்ம சமூகத்துக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். அதாவது இப்போ என்கிட்ட வர்ற பேரண்ட்ஸ் இல்லை, பெரும்பாலான பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளைக்கு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வர்றதுக்கு முதல்ல இதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது வந்து ஸ்ரீலங்கன்ஸ் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் வாழ்கிற நம்ம சமூகத்தினருமே இதைத்தான் சொல்கிறாங்க. என்னென்னா, என்னுடைய பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு பீடியாட்ரிஷனோ ஸ்பீச் தெரப்பியோ உங்கள் பிள்ளைக்கு ஆட்டிசம் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அப்படின்னா என்ன, அந்த சொல்லே நான் கேள்விப்பட்டதில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த சொல்ல கேட்டாலே பெரிய ஒரு பயங்கரமாக யோசிக்கிறாங்க, ரொம்ப வொரி பண்ணுறாங்க. உண்மை, ஒரு அம்மாவாக அந்த சொல்ல கேட்டால் தாக்கமாக தான் இருக்கும், கவலையாக தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டிசம்ன்றது வந்து ஒரு பெரிய பாரதூரமாக நீங்கள் பயப்படுற அளவுக்கு பெரிய ஒரு நோயோ இல்லை மற்ற பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகிட்ட இருந்து இன்னொரு பிள்ளைக்கு தொற்று நோயோ இல்லை. இது ஒரு குறைபாடு. இந்த குறைபாடை வந்து நம்ம நிவர்த்தி செய்யலாம். இறைவன் படைப்பில் வந்து எந்த குறைகள் இருந்தாலும் அதுக்கான ஒரு தீர்வும் வந்து அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த ஆட்டிசம் கிட்ஸை வந்து நம்மளால் வந்து அவங்கள நார்மலாக வாழ வைக்கலாம். அதாவது மற்ற பிள்ளைகள் மாதிரி விளையாட வைக்கலாம், மற்ற பிள்ளைகள் மாதிரி கதைக்க வைக்கலாம், மற்ற பிள்ளைகள் மாதிரி எல்லா வேலைகளையும் ஒரு நார்மல் லைஃப்பை அவங்களால வாழ்கிறதுக்கான எல்லா வழிகளும் நம்ம செய்யலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம பெற்றோர்கள் செய்கிற ஒரு தவறுன்னு கூட சொல்லலாம். தவறுன்னு சொல்கிறத விட நான் வந்து அதை அறியாமைன்னு தான் நினச்சிக்கிறேன். என்னென்னா, நம்ம பெற்றோர்கள் நம்ம குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது, என் பிள்ளைக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தெரப்பியையோ, ஒரு ஸ்பீச் தெரப்பியையோ, ஒரு ஒக்குபேஷனல் தெரப்பியையோ, இல்லை ஒரு ஸ்பெஷல் எடியூகேட்டரையோ, ஆமாம் கண்டிப்பாக அவங்கள எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்கணும். ஆனால் நம்ம பிள்ளைய பற்றி ஒரு அம்மாவாக ஒரு அப்பாவாக நம்ம முழுசாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு தெரப்பி என்ன கொடுக்குறாங்க நம்ம பிள்ளைக்கு, எதுக்கு கொடுக்குறாங்க, எதை வச்சு கொடுக்குறாங்க, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் ஆட்டிசம்ன்றது எல்லா பிள்ளைக்குமே ஒரே விதமான இயல்பு, ஒரே விதமான குறைபாடு இருக்காது. 10 ஆட்டிஸ்டிக் பிள்ளைகள் இருந்தாலும் 10 விதமாக தான் இருக்கும். அப்போ உங்கள் பிள்ளை வந்து அதில் ஸ்பெஷலாக இருப்பாங்க. அதனால நீங்கள் அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா எங்கேயாவது கொண்டு விட்டு என் பிள்ளையை அவங்க செஞ்சு தந்துடுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டை இன்னையோட இல்லாமாக்கிருங்க. இந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்கள் செய்யணும், நீங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் வேலை செய்யணும், நீங்கள் உங்கள் பிள்ளைய புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிள்ளை வந்து நார்மலாக வாழ்கிறதுக்கான வழி கிடைக்கும்.